வேஸ்ட் இன்றைக்கி பாருங்கள் மலபார் ஸ்பெஷல் நம்ம கழுத்தாப்பம் செய்ய போகிறோம். அது தேவையானது பார்த்தீங்கன்னா பச்சரிசி பார்த்தீங்கன்னா நீங்கள் 200 கிராம் எடுத்து ஊற வச்சுக்கோங்க. இங்கே நமக்கு வந்து தேங்காய் பார்த்தீங்கன்னா பொடி கொஞ்சம் வெட்டி வச்சுக்கோங்க. நம்ம சுடு சாப்பாடு பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவை மண்டவளம் எடுத்துக்கலாம். நம்ம 100 கிராம் எடுத்துருக்கோம். நம்ம வாங்க எப்படி செய்யலாம் காமிச்சிடலாம். உங்களுக்கு பாருங்கள் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கங்க. நம்ம அடுப்பத்தை வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் மண்டவளத்தை வச்சு காய்ச்சி எடுத்துடலாம். நம்ம பாருங்கள் பச்சரிசி வந்து நம்ம தண்ணி வந்து வடிகட்டி எடுத்து வச்சுட்டோமோ. ஒரு ஜார் எடுத்துங்க. ஜாரில் வந்து நீங்கள் உள்ளே போட்டுங்க. பாருங்கள் நம்ம வந்து அரிசியோடு பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து 2 ஸ்பூன் வச்சுருக்கோம். நம்ம அந்த சாப்பாடு வந்து உள்ளே போட்டுக்குங்க ஜாரில். சீரகம் பார்த்திங்கன்னா நீங்கள் 1 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். ஏலக்காய் ஒரு 4 ஸ்பூன் 4 ஏலக்காய் எடுத்துக்கங்க. 4 ஏலக்காய் உள்ளே போட்டுக்குங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குங்க. நம்ம அரைச்சிடலாம். நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து ஃபுல்லாக அடித்து எடுத்துட்டு நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துங்க. பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். நம்ம பாருங்கள் மண்டை வெல்லத்தை வந்து நல்லா ஃபுல்லாக காய்ச்சி எடுத்துக்கங்க. பாருங்கள் நம்ம வந்து அரிசி நம்ம அரைச்சி வச்ச பாருங்கள் அந்த மாவில் வந்து நம்ம ஊற்றிக்கங்க. ஃபுல்லாக ஊற்றிக்கங்க. ஃபுல்லாக நல்லா கலக்கி விட்டுக்குங்க. 1 ஸ்பூன் வச்சு நீங்கள் டேஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இனிப்பு வேணுன்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம். பாருங்கள் பேக்கிங் சோடா நம்ம வாங்கியிருக்கோம். நம்ம ஒரு பிஞ்ச் அளவுக்கு நீங்கள் போட்டுக்குங்க. உப்பு பார்த்தீங்கன்னா அதேமாதிரி கொஞ்சமாக எடுத்துக்கங்க. உப்பு நல்லா கலக்கிங்க. வாங்க அடுப்பு பற்ற வச்சுக்கங்க. நம்ம பார்த்தீங்கன்னா குக்கர் வச்சிடலாம். நம்ம பாருங்கள் நெய் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 4 ஸ்பூன் நெய் ஊற்றிக்குங்க. நல்லா தேங்காயை உள்ளே போட்டுக்குங்க. தேங்காயை போட்டு நெய்யில் வந்து நல்லா வறுத்துக்குங்க. பாருங்கள் நம்ம வந்து முந்திரி பழத்தை உள்ளே போட்டுக்குங்க. நெய் நல்லா வறுத்துக்குங்க. அது ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சு மாவை வந்து உள்ளே ஊற்றிக்குங்க. பாருங்கள் நம்ம வந்து குக்கரில் வந்து மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். விசில் எடுத்துருங்க. பாருங்கள் நீங்கள் வந்து நார்மல் ஃப்ளேமில் வந்து நீங்கள் வந்து ஒரு 15 நிமிடம் வந்து நல்லா வேக விட்டுருங்க. 1/4 மணி நேரம் வேக விட்டுருங்க நல்லா. பாருங்கள் நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் சூடு ஆறினப்போ நம்ம ஒரு தட்டில் மாற்றிடலாம். நம்ம பாருங்கள் நம்ம குக்கர்லேருந்து நம்ம எடுத்துகிட்டு நம்ம பாருங்கள் எப்படி இருக்குன்னு வெட்டி பார்த்துடலாம். நம்ம பாருங்கள் நம்ம வெட்டிட்டு நம்ம எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சூப்பராக இருக்குது. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நல்லா சாப்பிடுங்க. ஆரோக்கியம் பாருங்கள். வணக்கம் வேஸ் வணக்கம். பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது. செஞ்சு பாருங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். வணக்கம் வேஸ் வணக்கம்.